4 சினிமா செய்திகள் வாங்க பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து மேட் இன் கொரியா மூவி பாத்திருக்கீங்களா? இல்ல பாக்கலையே. பிடிஎஸ் சாங்ஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா? ஓ இல்ல, அந்த தமிழ்நாட்டு பெண்கள்லாம் கொஞ்சம் பைத்தியமா சுத்துனாங்களே, அவங்களேதான். தமிழ்நாட்டு பெண்களே வந்து நம்ம கொரியாவுக்கு போகணும், பிடிஎஸ் பாத்தரணும், அதுக்காகவே இந்த கொரியா கத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல. கொரியா பேசுவாங்க, பிடிஎஸ் எப்படியாவது பாத்தரணும் அவங்கள அப்படின்ற மாதிரி என்னுடைய கிரஷ் அவங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டு பாய்ஸ் கூட கொரியன் கேர்ள்ஸ் கிட்ட, அதாவது கொரியன் டிராமா எல்லாம் பாத்துட்டு அந்த மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் ஏலியன் இந்த மூவி எல்லாம் பாத்துட்டு அந்த ஹீரோயின்ஸ் மேல வந்து கிரஷா இருந்தாங்கல்ல. இந்த மேட் இன் கொரியா படம் வந்து பிரியங்கா மோகன் நடிச்சிருக்காங்க, தெரியும்ல? ஆமா, அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அந்த படம் தியேட்டர்ல வரல, டைரக்டா ஓடிடில வந்துச்சு, ஸ்ட்ரைட்டா நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியிட்டாங்க. ஓரளவு நல்ல வரவேற்பை தான் அது வந்து பெற்றிருந்துச்சுன்னு சொல்லலாம். நல்ல ரிவ்யூ தான் கொடுத்திருந்தாங்க. இப்ப அது என்ன அதுக்கு என்ன வந்துச்சுன்னா, யாரும் வரல, தென் கொரியால இருந்து அங்க இருக்க பிரசிடென்ட் வந்து இங்க வந்திருக்காங்க, லீ ஜே மியூங் அப்படின்றவங்க இங்க வந்திருக்காங்க. இங்க இருக்கிற நம்ம நாட்டோட குடியரசுத் தலைவர் வந்து அவருக்கு விருந்து, பிரம்மாண்டமான விருந்து கொடுத்திருக்காங்க. இப்ப அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்களா அவங்க? ஆமா, அவங்க மட்டும் இல்ல, பிரதமர் மோடியும் கலந்துக்கிட்டாங்க. சோ இது வந்து பிரியங்கா மோகன் ரொம்ப பெருமையான தருணம். இது நான் வந்து என் சினிமாவில எல்லை கடந்த ஒரு இது நான் அச்சீவ் பண்ணிட்டேன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதுக்கப்புறம் எனக்கு எந்த விருதும் தேவையில்லை, இந்த விருந்தே எனக்கு போதுமானதா இருக்குதுன்ற மாதிரி அவங்க ரொம்ப நெகிழ்ச்சியா உருக்கமா ஒரு பதிவு போட்டிருக்காங்க. நிகழ்ச்சி இதே மாதிரி இன்னொருத்தர் ஒரு உருக்கமான பதிவு போட்டிருக்காரு. இது வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நபர் தான், எல்லாருக்கும் பிடிச்சவங்க. இவரை பத்தி இந்த காசிப்பே வராதுன்னு சொல்லலாம். ஒரு ஆக்டர் தான் இவர், வந்து காசிப்பே சிக்க மாட்டாரு. அப்ப கண்டிப்பா தல அஜித் அவருதான். ஓகே, ஏன்னா சொன்ன மாதிரி எங்கேயுமே இவரை பத்தி கெட்டதா வரவே வராது, நல்லது. ரசிகர்களே வந்து கடவுளா தானே பாக்குறாங்க. அதாவது கொஞ்சம் டைம்ல எல்லாம் கடவுளே அந்த வார்த்தை கெட்டல போதும், அடுத்த வார்த்தை ஆட்டோமேட்டிக்கா ஏகே அப்படின்னு தான் வரும். ஆனா அவர் வந்து இதை விரும்பல, பட் ரசிகர்கள் வந்து விரும்பினாங்க. இப்ப ரீசெண்டா வந்து அவர் இந்த கார் ரேஸ்ல தான் பிஸியா இருக்காரா. பெல்ஜியம்ல போட்டி நடந்துச்சு, அதுல செகண்ட் பிளேஸ் போயிட்டு இருந்தாங்க அவங்களோட அணி. சூப்பர். அது வந்து அவர் வந்து இந்த தேசிய கொடியை உயர்த்தி பிடிச்சு கோப்பையெல்லாம் தூக்கி காட்டி அதோட வெற்றியை கொண்டாடினாரு. இப்ப வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து ரசிகர்களோட ஆதரவும் அவங்களோட பிரார்த்தனையும் இல்லாம இதெல்லாம் சாத்தியமே கிடையாது, உங்களால மட்டும்தான் நான் அங்க இருக்கிறேன், நீங்க கொடுக்குற உத்வேகம் வந்து எனக்கு இன்னுமே வெற்றிகளை கொடுக்கும் அப்படின்னு நன்றி தெரிவிச்சிருக்காரு. பரவாயில்ல, அவருக்கு உடம்புல ஆபரேஷன் பண்ணாத இடங்களே இல்ல அப்படின்னு சொல்லலாம். சினிமாவிலேயே அவர் வந்து ஒரு உச்ச நடிகர் தான். அந்த வெற்றியை கூட ரசிகர்களுக்காக டெடிகேட் பண்ணிருக்காரு, அவரு ரசிகர்களுக்கு சமர்ப்பிச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய ஒரு கிரேட் ஹியூமன் பீயிங் இல்லையா? இதனாலதான் எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. சொன்ன மாதிரி இப்ப எல்லா ஹீரோஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க, ரசிகர்கள் வந்து நமக்காக இருக்கணும், வெயிட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அஜித் சார் மட்டும் தான் இப்பவுமே வந்து எனக்காக காத்துட்டு இருக்காதீங்க, படம் பாக்குறீங்களா அதோட நிறுத்திக்கோங்க, நீங்க ஃபர்ஸ்ட் உங்க குடும்பத்தை பாருங்க, எனக்காக காத்துட்டு இருக்காதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாரு. நற்பணி மன்றத்தெல்லாம் வந்து கலைச்சாங்க. ரசிகர்கள் தவறான செயல்ல ஈடுபட்டா கூட கண்டிப்பா டைரக்டா கண்டிச்சிடுவாரு. ஏர்போர்ட்ல எல்லாம் கூட பாத்திருக்கோம், உஷ் அப்படி சத்தம் போடக்கூடாதுன்ற மாதிரிலாம் அவர் வந்து சைகை காமிச்சாரு. கண்டிப்பானவரா இருக்காரு. இப்ப அடுத்ததாக நம்ம என்னன்னா, ஒரு மியூசிக் டைரக்டர் படம் நடிக்க வரப்போறாரா? எஸ், நானும் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி நிறைய வந்துச்சு. அவருக்கு ஏதோ இப்ப ரீசன் வந்து எப்பா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரமே, சாய் அப்படிங்கறதுன்னு. இல்ல, சாய் அப்படிங்கறதுல நீங்க சொல்லுங்க, அந்த மியூசிக் டைரக்டர் யாருன்னு நான் சொல்ல. சாய் அப்படிங்கறதுக்கும் இந்த மாதிரி வதந்தி வந்துச்சு பரிசுடா. ஓகே, அவர் என்ன கடைசியா என்ன சொல்லிருக்காரு? நடிப்பா எனக்கு நடிப்பே வராது, எனக்கு சுத்தமா தெரியவும் தெரியாது, ஆளை விடுங்கடா சாமி, ஏதோ டான்ஸ் ஆடுவேன், எல்லாமே இயற்கையா இருந்தா மட்டும்தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு அவரு. நான் நடிக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆமா, எனக்கு நடிப்பு வராது. ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ல நடிக்கிறதா ஒரு வதந்தி வந்துச்சு. அதுக்கு வந்து அவர் விளக்கம் கொடுத்தாரு. என்ன ஆகுது, அந்த படத்துல நான் வந்து இசையமைக்கிறேன். ஏன்னா சாயபேகர் வந்து கொஞ்சம் நல்ல டாப்ல வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் அனிருத் எப்படி ஒரு டைம்ல வந்து எல்லா படங்களுக்கும் அனிருத் தான் இருந்தாரு, அதே மாதிரி இப்ப சாயபேகர் வந்து. ஆமா, இப்ப அடுத்ததா ராக்கா படத்துல கூட அவர்தான் வந்து மியூசிக் போடுறாரு. நான் அவரை சொல்லல. இப்ப எப்படி ஜிவி பிரகாஷ், விஜய் ஆண்டனி இவங்க எல்லாம் பாத்துருக்கோம், இசையமைப்பாளரா இருந்து நடிகரா வந்தாங்க. அதே மாதிரி சந்தோஷ் நாராயணன் அவர் வராரா? ஆமா, அவரை இப்ப படம் நடிக்க வர்றதா ஒரு டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரமா உறுதியான அறிவிப்பு வந்து வரும். அப்ப நம்ம வந்து பாக்கலாம் எந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் ஹீரோவா இருப்பாரா, இல்ல ஆக்ஷன் த்ரில்லர் ஹீரோவா இருப்பாரா. சொல்ல போனா நீங்க சொன்ன மாதிரி பார்த்தா எல்லாருமே இசையமைப்பாளர் வந்து ஹீரோவா கலக்கிட்டு இருக்காங்க. எஸ், ஆஃப் கோர்ஸ். டைரக்டரும் ஹீரோவா ஆயிட்டாங்க, இவங்களும் ஆயிட்டாங்க, காமெடியன் கூட ஹீரோவா ஆயிட்டு இருக்கிறாங்க. சோ தமிழ் சினிமால வந்து எல்லாருக்குமே இடம் இருக்கு. திறமையா இருந்துச்சுங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் வந்து தமிழ் சினிமால இருக்கு அப்படின்றது இது மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக, உனக்கு வந்து சாய் பல்லவி பிடிக்குமா? பிடிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா? அவங்களுடைய அழகும் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் செம்மையா இருப்பாங்க. மேக்கப்பே இல்லாம இயற்கையான அழகோட அவங்க இருப்பாங்க. அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க,
அவங்க மலையாளின்னு தான் ஃபர்ஸ்ட் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆமா ஆனா வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க நான் தமிழ்ப்பா கோயம்புத்தூர் காரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. படுகர் இனம் அது சொல்லியிருந்தாங்க. அதனால தாய்மொழி தமிழ் அப்படின்றத சொல்லியிருந்தாங்களா, அதை வந்து சித்தரிச்சு போட்டாங்க. அதாவது நீங்க மலையாளின்னு கேட்கும் போது நான் அவங்க கோவப்பட்டு பேசின மாதிரியும் இல்ல நான் தமிழ் தான் அப்படின்றத கோவப்பட்டு சொன்ன மாதிரி சித்தரிச்சு பேசினாங்களா, இது ரொம்பவே சர்ச்சையா மாறிச்சு. ஏன்னா மலையாளத்துல வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. மலர் டீச்சரா அவங்க அறிமுகமானதுனால அந்த மொழியில அவங்க நடிச்சதுனால அவங்க வந்து மலையாளி தான். ஏன்னா அவங்களுடைய கலரும் சரி, அந்த ஹேரும் சரி, அவங்களுடைய அழகும் சரி, அந்த ஒத்து இருக்கிறதுனால மலையாளி தான் அப்படின்றாங்க. இப்ப இப்படி சொன்னதுனால அந்த சைடு வந்து இவங்களை நிறைய வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ரொம்ப அழுதுருக்காங்களாம். எதுக்கு இப்படி தேவையெல்லாம் பேசிட்டாங்க, நம்ம சொன்னதை தவறா சித்தரிச்சு பேசிட்டாங்க அப்படின்னு அழுதுருக்காங்க. இதான் மீடியா என்ன நடக்குது அவங்க தெளிவா பார்த்தாலே புரியுது. அப்போதைக்கு என்ன மைண்ட் செட்ல இருக்கிறாங்களோ சொல்லிடுவாங்க. ஆனா மீடியால கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, ஐயோ ஐயோ அவங்களா இப்படியா சொல்லிட்டாங்க, இவ்வளவு ஆட்டிடியூட்லாம் இருக்க கூடாது, இப்படி திமிரு எடுத்தவங்களா அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா கொளுத்தி போட்டுருவாங்கப்பா இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே. அக்கா சொன்னாங்களே, நான் ஒரு லைன் தான் சொன்னேன், 10 லைன் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டிருக்காங்க. சோ அந்த மாதிரிக்கா இப்ப அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க. நான் வந்து ஒரு டைம் பேட்டியில வந்து சொன்னேன், அது என்கிட்ட கேட்ட கேள்வி, நீங்க எந்த ஊருக்காரங்க, என்ன மொழி உங்களோட லாங்குவேஜ்னு கேட்டாங்க. அப்போ நான் வந்து கோயம்புத்தூர், அப்புறம் தமிழ் தான் என்னோட தாய்மொழி அப்படிங்கறத பத்தி தான் நான் சொன்னேனே தவிர இதுல இது கோவப்படவும் இல்ல, மத்த ஒரு மொழியோ மக்களையும் வந்து அவமானப்படுத்துற மாதிரி பேசல. இதை தவறா சித்தரிச்சு பேசினாங்க, எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு, இதுக்காக நான் அழுதுருக்கேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க மனசு கஷ்டம்னு சொல்லும் போது இன்னொரு சிங்கர் ஒருத்தவங்க ஞாபகத்துக்கு வர்றாங்க. யாரு? சித்ரா அம்மா, குயில் பாட்டு சித்ரா. ஐயோ சாமி, அவங்களோட வாய்ஸ்க்கு வந்து எல்லாருமே அடிமையா இருப்பாங்க. உனக்கு லவ் வேணுமா, லவ் இருக்கு, தாலாட்டு வேணுமா, அது இருக்கு, உனக்கு சோகம் வேணுமா, அதுவுமே என்கிட்ட இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படின்றதுல அவங்களுடைய குரல்ல மயங்காதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். அவங்களும் வந்து கேரளாவை சேர்ந்தவங்க தான். என்னதான் அவங்க சிரிச்சு பேசிட்டு வெளியில இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான சோகம் இருக்கு. ஆமா, அது கண்டிப்பா மறக்க முடியாதுதான். ஏன்னா 15 வருஷத்துக்கு முன்னால அவங்களுடைய மகள் வந்து அந்த நீச்சல் குளத்துல மூழ்கி மூச்சு திணறி இறந்துட்டாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே அந்த மகள் இறந்ததுனால அந்த நினைப்போட இன்னுமே அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய இதயத்துல உனக்கு வந்து கண்டிப்பா அந்த இடம் இருக்குது, அது வேற யாருக்கும் இல்லை, கூடிய சீக்கிரம் நாம சந்திப்போம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஒரு சோகமான பதிவை வந்து போட்டிருக்காங்க. அந்த பதிவை பாக்குற நமக்கே வந்து கண்ணு கலங்கும், அந்த அளவுக்கு வந்து அந்த பதிவு இருக்குது. ஆனா வருஷம் வருஷம் அவங்க ஏதாவது ஒரு பதிவு போடும்போது நமக்கு டச்சிங்கா இருக்கும், இன்னுமே இந்த குழந்தையோட நினைவா இருக்காங்க, அந்த குழந்தைய காப்பாத்தி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு எப்பவுமே பெத்த தாய்க்கு வந்து குழந்தை கண் முன்னாடி போறது அப்படிங்கிறது ரொம்பவே வேதனையான விஷயம். சோ அதனால அந்த குழந்தை எப்படியாவது அவங்களுக்கு திருப்பி கிடக்க வாய்ப்பு இல்ல. அட்லீஸ்ட் அந்த குழந்தை அந்த ஜாடையில இருக்கிற ஏதாவது ஒரு குழந்தை வந்து அவங்களுக்கு கிடைச்சது, அது மூலமா அவங்க சந்தோஷமா இருக்கணும், மறுபடியும் அவங்க வந்து ஹாப்பியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள்லாம் வந்து விரும்புறாங்க. அடுத்ததாக ஜெனிலியா பத்தி ஒரு இது வந்திருக்கு. அவங்களும் அழுதாங்களா? அழுதாங்க. இந்த டைம் என்னன்னு தெரியல, இப்போ நம்ம எடுத்தாலே ஒரே போல அழுறாங்க, அந்த வாதம் வந்துட்டே இருக்குது. எல்லாருமே சோகத்துல இருக்காங்க போல நம்மள மாதிரி. சோ அவரோட கணவர் யாரு? ரித்தேஷ். ஆமா. சோ அவர் வந்து ஒரு படத்தை இயக்கிறாரு. மகாவீர் சிவாஜியோட கதையை வந்து எடுத்து படத்தை வந்து இயக்கிட்டு இருக்காரு. அந்த படத்தோட ட்ரைலர் வெளியிட்டு விழா நிகழ்ச்சி நடந்துச்சு. அதுல வந்து ரித்தேஷ் வந்து சொல்லியிருக்காரு, நாங்க இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டோம், நாங்க என்னென்ன சவால்களை சந்திச்சோம், எத்தனை நாள் தூங்கல அப்படிங்கறத பத்தி பேசி அவர் உணர்ச்சியா பேசினாரு. அது மட்டும் இல்லாம ஜெனிலியாவை பார்த்து நீதான் என்னோட மிகப்பெரிய பலம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சோ கணவன் வந்து மனைவி சொல்றதுல பெரிய விஷயம் அப்படி சொன்னாரு. இதை சொன்ன உடனே ஜெனிலியா வந்து அந்த இடத்துல அழுதுட்டாங்க. யாருக்கா இருந்தாலும் அந்த உணர்ச்சி வசப்பட்டு அந்த ஆனந்த கண்ணீர் அது வரதானே. சோ இது ஆனந்த கண்ணீர் தான். அழுத உடனே ரித்தேஷ்மே வந்து அவரை தேத்துறாங்க, கட்டி அணைச்சு தேத்துறாங்க. சோ அந்த வீடியோ வந்து வைரலா போயிருக்கு. ஓகே. ஆமா, நீங்க அழுகன்னு சொல்லும் போது அஜித்குமார் அவங்க கூட வந்து அழுததா, ஆனந்த கண்ணீர் விட்டதா கூட நானும் ஒரு போஸ்ட் பார்த்தேன். அதான் நீங்க பெல்ஜியம்ல வின் பண்ணாங்க, அவரும் வந்து அழுததா. அடுத்ததாக ஒரு ஹாப்பி நியூஸ் பார்க்கலாமா? என்ன ஹாப்பி நியூஸ்? அது கன்ஃபார்மா என்னன்னு தெரியல, ஆனா கூடிய சீக்கிரம் அது ஹாப்பி நியூஸா ஆகலாம். அப்படியா? நமக்கு இல்ல, சிம்புவுக்கு. சிம்புவுக்கா? ஆமா, சிம்புவுக்கு டும் 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 ஆக போகுதுன்ற மாதிரி ஒரு சின்ன ஆக்சுவலி இருக்க எடுத்தோடுனா சிம்புவுக்கு கல்யாணம் ஆக போகுதுங்கிறது அப்பப்ப கிளம்புல, சும்மா ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல. 4 வருஷத்துக்கு முன்னாடி சீரியஸாவே கிளம்புச்சு. பெங்களூர்ல எல்லாம் போய் பொண்ணு பார்த்து ரெடி பண்ணி என்கேஜ்மெண்ட் லெவலுக்கு போயிட்டாங்க. இனிமே சிம்புவுக்கு இவங்க தான், இவங்களுக்கு சிம்பு தான். இதுக்கப்புறம் எந்த ஹீரோயினையும் என் சிம்பு கூட வச்சு வம்பு பண்ண முடியாது, அவ்வளவுதான், எல்லாத்துக்கும் முடிஞ்சிருச்சு, கால் கட்டு போடுறோம் சிம்புக்கு. யார் கூட பேசினாங்க?
அப்படின்னு டிஆர் வந்து பயங்கரமா சொல்லலாம்னு இருந்தாரு. அதே மாதிரி பொண்ணெல்லாம் பெங்களூர்ல பார்த்து முடிவு பண்ணிட்டாங்க. நடுவுல எவங்க அந்த படுத்த தெரியல எடுபட்ட பையன் வந்து ஏங்க ஈஸ்வரன் படத்துல நடிச்ச நிதி அகர்வாலுக்கும் சிம்புக்கும் தொடர்பு இருக்குது, அவங்க லிவிங் ரிலேஷன்ல இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் இருக்குது, என்னங்க நீங்க இது தெரியாம பொண்ணை கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கொளுத்தி போட அது டிராப் ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் அந்த டாக் ஆரம்பிச்சிருக்கு. டிஆர் ராஜேந்திரன் அவங்களும் உஷா அவங்களும் வந்து ஒரு பொண்ணை வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் 90% முடிஞ்சிருச்சு, பொண்ணை தேர்ந்தெடுத்துட்டாங்க. இனிமே இவங்க அங்க போயிட்டு பாத்துட்டு அவங்க இங்க வந்து பாத்துட்டு அதுக்கப்புறம் பேசி முடிச்சு மிச்சர் காஃபி ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டுட்டு கன்ஃபார்ம் பண்றது மட்டும் தான் பாக்கியம். பரவாயில்ல. ஆனா நம்மளுடைய சிம்பு வந்து இப்ப வந்து ரொம்பவே எங்கா இருக்காரு, பாக்குறதுக்கு வந்து அப்படி கோவில் படத்துல பார்த்த மாதிரி அப்படி இருக்காரு. இவருக்கு என்ன இன்னும் வயசாகலையா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுது. எடை பருமன் போட்டாரு, கொஞ்சம் வந்து போண்டா மாதிரி ஆனாலும் இப்ப வந்து பஜ்ஜி மாதிரி ஆயிட்டாருங்க, வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி மனுஷன் ஸ்லிம் ஆயிட்டாரு. கொஞ்சம் பாக்குறதுக்கே யூத் தான், நானும் யூத் தான்டா அப்படின்னு இருக்காரு. பாக்கலாம், கல்யாணம் நடந்தா சந்தோஷம் தான். நிறைய பேர் தப்பிச்சிடுவாங்க, ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு சேர்த்து வச்சு ரூமர் எல்லாம் பேசுவாங்க, அந்த ரூமர்லயும் தப்பிச்சிடுவாங்க. இவன மாதிரி நிறைய பேர் இருக்கிறதுனாலதான் என் தலைவன் சிம்புக்கு வந்து எப்ப பார்த்தாலும் கெட்ட பேரா இருக்குது. இல்ல சிம்புவை பத்தி நான் ஏதாவது தப்பா பேசினா அவருக்கு வந்து நல்ல விஷயம் நடந்தா எல்லாருக்குமே சந்தோஷம். ஏக்கா சொல்ல போனா நம்மளோட சிம்புவுக்கு வந்து பாய்ஸ் தான் அதிக ஃபேன்ஸ் இருக்காங்க கேர்ள்ஸை விட. என்னதான் ஒரு பீப் சாங்கே கொடுத்தாலும் பாய்ஸ் வந்து அத வைப் பண்ணிட்டு இல்ல வைப் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்றேன். அவர் பீப் சாங் கொடுத்த சாங் வந்து ஒரு மோட்டிவேஷனலான சாங் தான். ஓ அப்படியா, சரி சரி, என்ன பண்ணி தொலைகிறது. அவர் வந்து எதுவுமே தப்பா சொல்லல, ஆனா அப்ப வந்து எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் என்ன சொல்ல வராரு, எதை சொல்ல வராரு, என்ன கருத்தை சொல்ல வராருன்னு புரிஞ்சுக்காம ஆமா தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. டாபிக்க மாத்தலாம், ஏதாவது வந்துட போகுது அக்கா வாயில, டாபிக்க மாத்துங்க. மாத்தலாம் கண்டிப்பா சொல்லணுமா இல்ல இதோட முடிச்சுக்கிட்டு நாளைக்கு பாத்துக்கலாமா? ஒரு நியூஸ் மட்டும் சொல்லிக்கலாம். நல்ல நியூஸா? நல்ல நியூஸ், கடைசி நல்ல நியூஸ் சொல்ல போறோம். சரி, ஒரு கோவிலை பத்தி பேச போறோம். கோவிலுக்கும் சினிமாக்கும் என்ன சம்பந்தம் கேப்பல? சாமியார் அது மாத்தியா என்ன பொண்ணு யாரும் இல்ல இல்ல ஒரு நடிகை வந்து கோவில்ல போய் சாமி தரிசனம் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. அந்த நடிகை வந்து நம்ம தமிழ் நடிகை தான், பிரியா ஆனந்த். ஓகே, அவங்களும் நல்லா அழகா இருப்பாங்க. அவங்களோட அம்மா ஊர் வந்து திருவொற்றியூரா, தியாகராஜ சுவாமி உடனுரை வடுகுழி மெயின் கோவில்ல போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிருக்காங்க. சோ பண்ணது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பூனைக்குட்டி எல்லாம் கொஞ்சம் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு கர்ப்பிணி பெண் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட நல்லா விசாரிச்சு எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க அப்படிலாம் கேட்டிருக்காங்க. கடைசி என்ன சொல்லிருக்காங்கன்னா, உங்களுக்கு மன கஷ்டம் இருக்கு, ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த கோவிலுக்கு வாங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும்னு அவங்க சொல்லிருக்காங்க. இவங்க எப்ப ஜோசியக்காரியா மாறினாங்க? ஜோசியக்காரியும் மாறலங்க, அந்த கோவிலுக்கு வந்தா உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும்னு அவங்க சொல்றாங்க. கோவிலுக்காக மார்க்கெட்டிங் பண்ணிருக்காங்க. நீ வந்து குறி சொல்ற மாதிரி நினைச்சிட கூடாது. சரி, ஓகே ஓகே. எதா இருந்தாலும் மன கஷ்டம் இருந்தா கடவுள்கிட்ட சொன்னா கண்டிப்பா நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும் அப்படின்ற பதிவோட இந்த ஷோவை நாம முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து நாங்க அவங்கள மீட் பண்றோம் வேற நியூஸோட. தேங்க்யூ.